தாத்தா அப்பவே சொன்னாரு உஷாரா இருக்குடான்னு. பார்வை இல்லாதவன் பரிதாபப்பட்டுமே. இப்ப பாரு எல்லாத்தையும் உருட்டு அம்மோன்னு விட்டான். டேய் உன்னை எவனா 2 பிஸ்கட் சாப்பிட சொன்னது? உன்னை ஒரு பிஸ்கட் தானே சாப்பிட சொன்னேன். பசி. ஆமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறான்? பசிக்குதே தெரியலையே. நம்ம 2 பேத்தையும் பிச்சைக்காரனா ஆக்கிட்டாங்க. ஆமா நம்ம என்ன ஊர்ல இருக்கோம்? சென்னையில தான் இருக்கும். அப்படியா? ஏன்டா தனிமாட்டு பசங்களா? காலும் கையும் நல்லா தானடா இருக்கு. உழைச்சி பிள்ளைங்களாண்டா தண்டா பசங்களா. என்னடா இது அநியாயமா இருக்கு. ஒருத்தன் கேட்காம காசு கொடுத்துட்டு போறான், ஒருத்தன் என்னடானா எதுவுமே கொடுக்காம திட்டிட்டு போறான். என்ன இது? சாரி விநாயகா, லேட் ஆயிடுச்சு. உனக்கு நாளைக்கு வந்து பூஜை பண்ணிக்கிறேன். இன்னைக்கும் கலெக்ஷன் 7 ரூபாய் தானா? என்ன ஆயிர கலெக்ஷன் இன்னைக்கு, அர்ச்சனை நாளைக்கா? பிள்ளையாருக்கு அல்வாவா? என்ன பண்ண சொல்றேன்? 3 கோவில்ல பூஜை பண்ணிட்டு அப்புறமா தான் இங்க வர முடியாது. அதனால தானே நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இது வழக்கமா நடக்கிறது தான். பிள்ளையார் ஒண்ணு கோச்சிக்க மாட்டார். வழக்கமா நடக்கிறதா? உங்களால முடியலன்னா வேற ஒருத்தர் ஒப்படைக்க வேண்டியதானே? யாரும் வரமாட்டா. ஏன்? இன்னும் 1 மாசத்துல இந்த ரோடு ஹைவே ஆக போறது. எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்ல இந்த கோவில் அடிச்சிட்டு வா. 1 மாசத்துல அடிக்க போற கோவில் தானே, அப்ப நாங்களே பராமரிச்சு போறோம். என்னடா சொல்றேன்? இன்னில இருந்து இந்த கோவிலை நீங்களே பாத்துக்கோங்க. 7 ரூபாய் கொடு. இந்தாங்க. போ. டேய் அண்ணா, இந்த 7 ரூபாய் ஃபைனான்ஸ் வச்சு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியோ பிள்ளையார் புண்ணியத்துல பேண்ட் ஷர்ட் கிடைச்சது. எப்படியாவது சிட்டியில வாழ்ந்துட்டு தான் ஆகணும். ஏன் ஒரு சிங்கிள் டீ 2 கிளாஸ்ல தனித்தனியா கொடுங்க. போலி டாக்டர் கைது, 7 நிமிடத்தில் 7 லட்சம் அபேஸ். போலி சாமியார் கைது, 10 நிமிஷத்தில் 10 பெண்களுடன் ஜல்சா, 10 ஆண்டு ஜெயில். என்னடா இது? நம்ம கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டோம். இங்க என்னடா என்னென்னமோ நடக்குது. ஒரு விதத்துல நம்ம ஊர் ஜனங்க நம்மள ஊரை விட்டு துரத்துறது ரொம்ப நல்லதா போச்சு. அது இல்லைன்னு நம்ம நாட்டுல கல்யாணம் ஆனவன், கல்யாணம் ஆகாதவன், காதலிக்கிறவன் எல்லாம் லூசா தான் திரியுறாங்க. ஆமாண்டா, இன்னொரு கூட்டம் கோயில் ஜோசியம் குறி சொல்றது அது இதுன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். நாமளும் கூட்டத்தோட கூடமா சேர்ந்து வச்சுக்கோ, கூடிய சீக்கிரத்துல பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? பெரிய லெவல்ல செட்டில் ஆகிறது இருக்கட்டும், நம்ம தாத்தா பாட்டி நம்மள எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்தாங்க. நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுறது. டேய், தாத்தா பாட்டி மட்டும் என்ன பண்றாங்க? தாத்தா பாட்டிக்கு தெரியாம தண்ணி அடிக்காது, பாட்டி தாத்தாக்கு தெரியாம அடமான பிசினஸ் பண்றாங்க. நாம பண்ண என்ன தப்பு? இத பாரு, காலையில கோயில்ல ஐயர் வேஷம் போடுறோம், மத்தியானத்துல போலி டாக்டர், சாயங்காலத்துல ஸ்மோக் எஃபெக்ட்ல நம்பூதிரி வேஷம். என்ன சொல்ற? ஓகே. டேய், உன் முடிய வெற்றியோ இல்லையோ, டெய்லி செடியை மட்டும் வெட்டிட்டு இருக்கடா. ஏண்டா, நம்ம தான் இவ்வளவு பேர் வீட்டை வாடகை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஏதாவது தோட்டக்காரன் சொன்னா அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு போறான். உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அங்கதான் மூளை யூஸ் பண்ணும். ஒரு தோட்டக்காரனை வேலைக்கு வச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பண்ற ஃப்ராட் அவன் தெரிஞ்சுக்குவான். அப்புறம் நம்மள பிளாக்மெயில் பண்ணுவான்ல. ஓ, நீ அப்படி வரியா? டேய், நம்ம பட்டணத்துக்கு வந்து இப்பேற்பட்ட பிரார்த்தனை பண்ணதாலதான் இப்படிப்பட்ட வீட்டுக்கு வாடகை கொடுத்து வசதியா வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. அதை நினைச்சுக்க ஃபர்ஸ்ட். நம்ம ஊர்ல உண்மையே பேசி தெரிஞ்சப்போ எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டு இருப்பான்னு இப்பதானே புரியுது. டேய் சின்னசாமி, நமக்கு வர வருமானத்தை அந்த ஊருக்கு பயன்படுற மாதிரி அப்பப்ப பணம் அனுப்பிச்சிட்டே வேண்டாம். ஆனா ஒண்ணு, நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் இந்த பணத்தை அனுப்பிச்சு வைக்கிறோன்ற விஷயம் அந்த ஊருக்காரங்களுக்கு எந்த காலத்தை கூட தெரியக்கூடாதா? நம்ம ஒரு ஜென்டில்மேன் விஷயத்தை அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். இதுக்காக நம்ம எத்தனை தடவை ஜென்டில்மேன் பணம் பார்த்துருப்போம். கரெக்ட். எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. அடி பாவீங்களா, வர வர பொண்ணு கூட பிட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு இது போதும். பின்னாடி அடிச்சு பின்னாடியே வைக்கிறடா. இருடி, நானும் பின்னாடியே வைக்கிறேன். யார் நீ? எதுக்கே கை பிடிச்ச? நீ பிட் பாக்கெட் அடிச்சத பார்த்தேன், அதனால தான் கை வச்சேன். அச்சச்சோ, பாத்துட்டியா? சொல்லிடாதப்பா. என்ன அடிச்சியோ அத பாதி விட்டுடு. சொல்ல மாட்டேன். போச்சுடா. என்ன மாதிரி நீயும் ஃப்ராடா? பாதி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப முழுசா கொடு. கொடுக்கலனா அந்த ஆட்ட சொல்லு. போய் சொல்லு. சொல்லிக்கோ. என்ன இப்படி பேசுற? உனக்கு பயமே இல்லையா? இல்ல. சரி, பாதிமானா ஒரு கால் வாசி கூட ப்ளீஸ். அது கூட தர மாட்டேன். நீ வேணா சொல்லிக்க. ஈசலுக்கு 2 ரூபாய் கேட்கலாமா? சீப்பாட்டு வா. ஏண்டி பிட் பாக்கெட் அடிச்சதும் இல்லாம இத தென்னாட்டுல வர பேசுறியா? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? பிட் பாக்கெட் அடிச்சனா? இது ஏன் பணம், நான் தர மாட்டேன். உன் பணமா? ஆமா, அவர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா. அப்பாவா? அடி பாவி, அப்பா கிட்ட பிட் பாக்கெட்டா? பெரிய கேடியார் பாப்பல நீ. இல்ல, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. செலவுக்கு பணம் கிட்ட எந்த அப்பனும் குடுக்கறது தானே முறை. ஆமா, அதான கரெக்ட். இவர் தர மாட்டேன்னு சொன்னாரு, அதான் பிட் பாக்கெட் அடிச்சேன். நியாயம் தாங்க.
ஒரு ஃப்ராடோட மனசு ஒரு ஃப்ராடுக்கு தான் தெரியும். கரெக்டா சொன்னீங்க. இவ்வளவு சீக்கிரம் கூட செட் ஆயிட்டீங்க. இதெல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய வீடு உங்களுதா? ஆமா. அப்ப உங்க அப்பா நிறைய பணம் வச்சிருப்பார் போல இருக்கு. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க. சின்னசாமி பெரியசாமி கொல்லாம விட மாட்டேன்டா. ஊர்ல விசாரிச்சேன், ஊரை விட்டே விரட்டிட்டாங்களா? என் வாழ்க்கையில மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்குன உங்க 2 பேரை பழிவாங்காம விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம். நான் பண்ண இந்த காரியம் உங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனா அது இல்லங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த காரியத்தை நான் பண்ணேன். என்ன நல்ல விஷயத்துக்கு? இல்லங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி அதுவும் என்ன மாதிரி மன்மதனா இருந்து பக்கத்துல இருக்கிற கன்னி பொண்ணை கட்டி பிடிச்சா இந்த வீட்டுல இருக்கிற பெருசுங்களுக்குலாம், அதாவது உங்க அப்பா உங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் தீர்க்க ஆயுசம் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குங்க. ஓ, சாஸ்திரத்துல சொல்லிருக்கா? அந்த நல்ல எண்ணத்துல தான் அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணுங்க. ஐயோ சாரிங்க, வாங்க மேல போலாம். பரவாயில்லைங்க, இது மாதிரி பல விஷயம் எனக்கு தெரியுங்க. ஏங்க வேற யாராவது கன்னி பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்களா? இல்ல ஆயுச பலப்படுத்த அப்படி யாரும் இல்ல. ஐயோ எங்க போறீங்க? என்ன உள்ள துப்பாக்கி சண்டை நடக்குது? ஐயோ அது எங்க அண்ணன் தான். டென்ஷன் ஆனா 2 பொம்மைகளை வச்சு சுட்டுட்டு இருப்பாரு. இது வழக்கமா நடக்கிறதா. வாங்க. அப்படியா? அப்ப உங்க அண்ணன் லூசுன்னு சொல்லுங்க. எங்க இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்டா. வாங்க. இதுக்கே பயந்தா எப்படி? குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. ஏங்க எதுக்கு பெட்ரூம்க்கு கூட்டி வந்தீங்க? விஷயம் இருக்கு. ஹாய், நான் வீட்டுல இல்லங்கிற தைரியத்துல எங்க அம்மா சாவி வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. இமீடியட்டா எனக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி வேணும். எதுக்கு? ஒண்ணு இல்ல, இந்த பீரோ நிறைய எங்க அப்பா பணம் வச்சிருக்காரு. எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் எடுத்து செலவழிக்கதா. பணம் மட்டும் தான் வச்சிருக்காரா? இல்லையே, நகைலாம் கூட இருக்கு. நகைலாம் கூட வச்சிருக்காரா? ஏறு குட்டல வா. நீங்க பாண்டிபஜாருக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி ஒன்னு பண்ணிட்டு வாங்களே. இதுக்கு எதுக்கு பாண்டிபஜாரு? பாக்கெட்ல இருக்கு பாண்டிபஜாரு. அக்கா இது என்னது? பிரியங்கா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ இன்னொரு லூஸ் வருது. இங்க தான். ஆமா, தம்பி யாரு? பாண்டி பஜாரு. பாண்டி பஜாரா? இல்லம்மா, பாண்டி பஜார்ல இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காருமா. ஓ, நல்லதா போச்சு. என் பொண்ணுக்கு உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. சம்பளம் எதுவும் வேண்டாம், பாக்கெட் மணி கொடுத்தா போதும். இவங்களுக்கு பாக்கெட் மணியா?